இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிலை எப்படி? ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இது ஆண்ட கட்சி தமிழகத்தில். இந்த கட்சி காணாமல் போகும் என்பது அது ஒரு விதமான கடுமையான விமர்சனிக்கக்கூடிய அளவிற்கு தான் திரு அண்ணாமலையுடைய பேச்சு இருக்கு. ஒரு 18% 20% அவ்வளோருக்கு வாக்கு வங்கி வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விடவும் சுமார் 10 மடங்கு அதிகமாக அதிமுக நிர்வாகிகள் மட்டுமே இருக்காங்க. என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இப்போ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் உண்மையில் எடப்பாடி கையிலேயே இது தொடர வாய்ப்பு இருக்கா? தொடரணும்னா என்ன சதவீதம் வாக்கு வாங்கினா தொடர வாய்ப்பு? ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே ஒரு நிரந்தரமான வாக்கு சதவீதம் என்பது ஒரு 28% இருக்கு. திமுகவை நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியவில்லை என்கிற உணர்வும் எண்ணமும் இருப்பதால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற. அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸோட எடப்பாடி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட அந்த வார்த்தை இருக்கு. இவங்க பின்னால் அந்த வாக்கு சதவீதம் இருக்கா இல்லையாங்கிறது தேர்தலில் தான் தெரியுமா? நிச்சயமா இந்த தேர்தல் முடிவு தான். அதாவது அமமுக ஏற்கனவே ஒரு 4-4.5% தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு 42 பேருடைய வெற்றியை அமமுக வேட்பாளருடைய வாக்கு சதவீதம் இந்த வெற்றியை தடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல்களாக தான் இருக்கு. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் நிலை என்ன? அதிமுக காணாமல் போகும் என்று அண்ணாமலை சொன்னதன் பின்னணி என்ன? அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஆற்றிய எதிர்வினையின் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரைக்கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரா. தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிலை எப்படி இருக்கும்? தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வீறு கொண்டு எழும். மிகப்பெரிய அளவில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் இருக்கிறது. இடைக்காலத்தில் ஏற்பட்ட இந்த பிளவுகள், பிரிவுகள், மனத்தாங்கல்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு 2024 தேர்தல் கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக மீண்டும் அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாகத்தான் எழும். முக்கியமாக என்ன காரணம் நீங்கள் சொல்றீங்க? இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலில் அதிமுக பெறப்போகின்ற இடங்கள் அல்லது பெறப்போகிற வாக்கு சதவீதம் இது அதனுடைய நிலையையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் இருக்கின்ற கட்டுப்பாட்டையும் அவருடைய கண்ட்ரோலையும் காமிக்கும். ஒரு 2 நிமிடம் அதிமுக என்பது எவ்வளோ பெரிய இயக்கம் என்பதற்கு 1-2 உதாரணங்களை சொல்லினேன். 1972 அக்டோபர் மாதம் இந்த கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் ஆதரவில் வந்ததுனால தான் 6 மாதத்திலே கட்சி தொடங்கி 6 மாதத்திலே மத்திய ஆட்சி கட்சி, மாநில ஆட்சி கட்சி, பெருந்தலைவருடைய ஸ்தாபன காங்கிரஸ் 3 பேரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. 74 புதுச்சேரி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி. அதை தொடர்ந்து 77, 80, 84 ஒரு மிகப்பெரிய ஆட்சிக் வெற்றி. 52 ஆண்டுகளில் 7 முறை 1977, 80, 84 தொடர்ச்சியாக 3 முறை, அப்புறம் 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை தொடர்ச்சியாக ஆட்சி. ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இது ஆண்ட கட்சி தமிழகத்தில். இந்த கட்சி காணாமல் போகும் என்பது அது ஒரு விதமான ஒரு கடுமையான விமர்சனிக்கக்கூடிய அளவிற்கு தான் திரு அண்ணாமலையுடைய பேச்சு இருக்கு. இல்லை அது ஒரு அதிகார திமிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி தான், ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் கடுமையாக கூட சொல்லலாம், ஆனால் என்னுடைய இயல்புக்கு அது மாறானது அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கே நான் சொல்லிடுறேன். அவர் நிறைய 10,000 புத்தகம், 20,000 புத்தகம், 1,00,000 புத்தகங்கள் படிச்சிருக்கலாம், அரசியல் படிக்கலை. தமிழகத்தினுடைய அரசியல் யதார்த்தம் புரியவில்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையில். அதிமுகவினுடைய ஒரு பகுதி பிரிவு பெற்றிருக்கு, அதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. ஒரு தேர்தலோடு இந்த இயக்கம் காணால் போய்விடும் அப்படிங்கிற அந்த கருத்து அவருக்கு எப்படி வந்தது, அந்த சொல்லாடலை ஏன் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பல மாநிலங்களில் சிறிய கட்சிகளை அவர்கள் இணைத்து அந்த கட்சியை கபலீகரம் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்குது. அதிமுகவை உடைத்து கபலீகரம் செய்வான்னு நினைக்கிறீங்க? அதுதான் கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோஷம் வச்சுங்க, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு. அப்போ அதை நோக்கி பாஜக பயணிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் நமக்கு இருக்குது. என்ன வியூகம் வைத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை. இப்போதைய சூழலில் அந்த 2024 தேர்தல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30-33 வேட்பாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை களம் காண்கிறார்கள்.
ஒரு 18% 20% அவ்வளோருக்கு வாக்கு வங்கி வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விடவும் சுமார் 10 மடங்கு அதிகமாக அதிமுகவில் நிர்வாகிகள் மட்டுமே இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட 15 மடங்கு அதிகமான வாக்கு வங்கி என்பதும் அதிமுகவில் இருக்கிறது. இந்த அதிமுக தேர்தலோடு காணாமல் போய்விடும் என்கிற பேச்சு ஒரு விதம் சிறுபிள்ளைத்தனமான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறீங்க. ஆமாம், ஒரு சாஃப்டாக தான் நான் சொல்லிட்டு வர்றேன். ஆரம்பத்தில் ஆணவத்தை விரும்புனீங்க. ஆக இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது ஒரு அரசியல் இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு உதவாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, என்ன நோக்கம் இருக்கும்? அதிமுகவை பாஜக உடைக்க போதா? இல்லை, அதான் அதனுடைய நோக்கம் என்னங்கிறது, உள்நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியலை. பாரதிய ஜனதா கட்சியோடு 2014, 19, 21 வரைக்குமே கூட்டணி அமைத்து தான் அவங்க களம் கண்டார்கள். அதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுனால திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவை எடுத்து, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி நமக்கு முழுமையாக கிடைக்கல, தொடர் தோல்விகள் வருகிறது, ஒரு பரீட்சார்த்தமாக இந்த முடிவை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டார். வந்த நிலையில் அவர் தனித்து களம் காண்கிறார். அவருக்கான ஆதரவு நிலை என்பது அதிமுகவில் திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சுட்டார். அமமுக என்று தனி கட்சி தொடங்கிட்டார். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து பயணித்தால் கூட நான் தனி கட்சியாக அவர்களோடு உடன்பட்டு நான் பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் எந்த வகையில் அதிமுக காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி போகும், திரு டிடிவி தினகரன் பின்னாடி நேரடியாக ஒரு பிரச்சாரத்தில் தேனியில் அதிமுக டிவி கையில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறார். எதுக்கு இது ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அது அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இருந்தாலும் கூட தேசிய கட்சியுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். அப்படின்னா அதிமுகவை உடைப்பதும் சேர்ப்பதும் அண்ணாமலை போன்ற அல்லது பாஜகவுடைய வேலையாக இருக்கிறதா? இல்லை, மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அதிமுகவினுடைய அந்த பிளவை சரி பண்ணி திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவரே முதலமைச்சராக தொடரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த 11 பேர் கொண்ட அந்த எம்எல்ஏக்களை இணைத்து ஆட்சி தொடர்ந்து ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்திருக்கார். அதிலிருந்து நம்ம அதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்கிற பொழுது இந்த முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரையுமே இணைத்து ஒரு புதிய இந்த கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் இவர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த செட்டப் கொண்டு வந்து அந்த இணைத்தார்கள். இணைத்ததன் பயனாக அவர்கள் நம்பிக்கையோடும் விசுவாசமோடும் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தார்கள். 2019 தேர்தலின் போது தோல்வி வந்த உடனே 2021 தேர்தலில் மரியாதைக்குரிய சிவி சண்முகமே தோற்கக்கூடிய நிலை வந்த உடனே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்ததால் தான் இந்த தொடர் தோல்வி நமக்கு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த பொழுது அடுத்த 1 மணி நேரத்தில் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இல்லை சிவி சண்முகத்துடைய கருத்து தனிப்பட்ட கருத்து, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இப்போதும் இருக்கிறோம், அடுத்த தேர்தலில் கூட்டணி தொடரும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. இடையில் அவ்வப்போது அரசியல் சூழல் என்பது ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடும் அவ்வப்போது மாறும் என்பதற்கு இந்த தேர்தலில் பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறியதும் அந்த சூழல் காரணமாக வெளியேறிட்டாங்க. காரணம் அந்த மாதிரி அண்ணாமலை சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒன்று, நீங்கள் அதிமுக அழியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஒன்று காணாமல் போகாது. அந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன? ரொம்ப குறைஞ்ச வாக்கு சதவீதம் வாங்கி எடப்பாடிக்கு எதிராக நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி கட்சி இன்னும் பிளவுபடும் அப்படின்னு அண்ணாமலை விரும்புகிறாரா? பாஜக விரும்புதா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்டிஏ மீட்டிங்கு டெல்லியில் கூப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அருகிலேயே உட்கார வச்சு அவருக்கு ஒரு பெரிய அகில இந்திய அளவில் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அடுத்த சில நாட்களில் திரு அமித்ஷா அழைத்து நேரடியாகவே 1-to-1 அமித்ஷா இவரும் பேசினாங்க. அதற்கு பிறகு பாஜகவோடு தொடர்ந்து கூட்டணியில் பயணிப்பார்கள் என்கிற நிலை வந்த பொழுது திடீரென அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா குறித்தும் செல்வி ஜெயலலிதா குறித்தும் விமர்சனம் பண்ண உடனே இங்கே உரசல் வந்துருச்சு. நாங்கள் டெல்லி பாஜகவோட நல்லா தான் இருக்கிறோம்,
ஆனால் இங்கே அண்ணாமலை எங்களை சீன்றதுனால அண்ணாமலை இருந்தால் நாங்கள் இந்த கட்சியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற உடனே இவங்க தனியாக நாம் போயிடுவோம் அப்படின்னு வந்தபோது அப்போவே டெல்லி வட்டார பாஜகவிலையும் தமிழக வட்டார பாஜகவிலையும் பொதுவெளிகளிலும் ஒரு கருத்தாக்கம் இருந்தது. திரு எடப்பாடியை தவிர்த்து எஸ்பி வேலுமணி, நம்ம தங்கமணி, விஜயகுமார் இவங்கெல்லாம் வச்சுட்டு அந்த அதிமுகவை விஜயபாஸ்கர் இப்படி அந்த முன்னணி தலைவர்கள் இரண்டாம் கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்த இரண்டாம் கட்ட தலைவர்களோடு நிச்சயமாக அங்கே இருக்கிற சில எம்எல்ஏக்களை கட்சி நிர்வாகிகளை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதற்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவெளி கருத்து இருந்தது. ஆனால் அதுவும் இல்லை. அப்படியே திரு எடப்பாடி பழனிசாமியோட என்ன ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் உண்மையில் எடப்பாடி கையிலேயே தொடர வாய்ப்பு இருக்கா? தொடரணும்னா என்ன சதவீதம் வாக்கு வாங்கினா தொடர வாய்ப்பு இருக்கு? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் என்பது 28-30% தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே ஒரு நிரந்தரமான வாக்கு சதவீதம் என்பது ஒரு 28-30% இருக்குது. கடுமையான தோல்வியில் கூட 23%. ஆமாம் வந்தது. அதனுடைய வெற்றி தோல்விகள் எப்படி இருந்தாலும் கூட அந்த வாக்கு சதவீதம் இருக்குது, தொண்டர்கள் பலம் இருக்குது, கட்சி அமைப்பும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அதில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கட்சியில் தலைவர் காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசியலில் பயணித்த பலருமே இப்படி பிரிந்து பிளவுபட்டு கட்சி இருப்பதால் திமுகவை நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியவில்லை என்கிற உணர்வும் எண்ணமும் இருப்பதால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கமும் விருப்பமும் எல்லா மட்டத்திலுமே இருக்குது. இப்போது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது. அவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதால் அதிகபட்ச இடங்கள் ஒரு 30-35 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகளும் பொதுவெளி தகவல்களும் இருக்கிறது. இப்போ இந்த சூழலில் ஒரு 2-3 தொகுதி, ஒரு 4-5 தொகுதிகளோ கிடைக்கலாம், ஒரு 15-18% 20% வாக்குகள் கிடைக்கலாம். ஒருவேளை இதை விட 1%, 2% பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றுவிட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2026 பாஜக தலைமையில் தான் ஆட்சி, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சியை கூட கொண்டு வருவோம், திமுக வெர்சஸ் பாஜக தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகாமல் அந்த நிலைப்பாட்டை தவிர்த்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இருந்தால் பிரிந்து சென்ற இந்த சக்திகளோடு இணைந்து பயணப்படுவோம் அப்படின்னு குறைந்தபட்சம் திரு ஓபிஎஸ் அவர்களையாவது அழைத்து இவர்கள் அமர்ந்து பேசி கட்சி ஒன்றுபடணும். திரு ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த பொதுச் செயலாளர் என்கிற நிலைப்பாடு வேண்டாம், அந்த இடத்துல நாம் யாரும் அமரதுக்கு தகுதி இல்லை, எனவே நாம் ஒரு கூட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஒரு 12 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த உயர்மட்ட குழு எடுக்கிற முடிவை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அமல்படுத்துவோம் என்கிற நிலை தான். அப்போ கம்யூனிஸ்டில் எப்படி பொலிட்பூரோ இருந்து அந்த பொலிட்பூரோ முடிவை அந்த மாநில கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமல்படுத்துகிறதோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வையில் தான் தொடக்கத்திலேயே இது வந்தது. ஒருங்கிணைப்பாளர் அனுப்புகிறேன். இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக இந்த பிரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை சொல்கிறாரு டிடி விட்டு போயிடணும். ஆனால் டிடிவியே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அதிமுகவை தலைமை தாங்க ஓபிஎஸ் தான் பொருத்தமானவர் அப்படின்னு. இது என்ன திட்டம் இருக்குது? தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி பிரிந்தவர்கள் கூடுவார்களா? பிரிந்தவர்கள் கூடுவார் என்றால் அதிகார பரவல் எப்படி இருக்கும்? அப்படி அதிகார பரவல் ஏற்பட்டதென்றால் எந்த விதமான மனமாற்றத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்க வேண்டிய அல்லது செயல்படுத்த வேண்டிய நிலையில் இருப்பார்? இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் ஒரு மிதமான போக்கு கொண்டவர், ஒரு அமைதியானவர், எந்தவித ஒரு விதண்டாவாத கருத்து, ஒரு முடிவை எடுக்கிற போது தடாலடியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை. அந்த போக்கு இருப்பதால் கட்சியினர் மத்தியிலேயே இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிற நிர்வாகிகளில் மேல்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் திரு எடப்பாடிக்கு முழுமையான ஆதரவோடு இருக்கிறாங்க. அடுத்த நிலைகளில் நகரம், ஒன்றியம், பேரூர், கிளை என்று வருகிற பொழுது பெரும்பாலானவர்கள் அவருடைய திரு ஓபிஎஸ் அவருடைய போக்கு என்பது ஒரு நிதானமான போக்காக இருக்குது, அது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு வேகமான நிலைப்பாடு இல்லை என்கிற பொழுது அவர்கள் மீதான ஒரு ஆதரவு என்பதும் கீழே இருக்கிற அந்த நிர்வாகிகள்கிட்ட இருக்குது. ஒரு சரியான தலைமை என்று செல்வி ஜெயலலிதா அவரை முதலமைச்சராக 2 முறை ஆக்கிய போதே அவருடைய அந்த செயல்பாடுகள் என்பது கட்சிக்கு விரோதமாக இந்த காலத்தில் இல்லை, தலைமைக்கு விரோதமாக ஒருபோதும் இல்லை, இப்போதும்
அவர் வந்து கட்சி விரோத நடவடிக்கைகளிலோ அல்லது வேறு விதமான செயல்களிலோ கட்சியை பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அவர் எந்த செயல்லையும் ஈடுபடலை அப்படிங்கிறது கீழே வரைக்குமே தெரியுது. அவர் செஞ்ச ஒரே இது நம்ம கடந்த பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். அந்த தர்மர்னு ஒரு எம்பியை மட்டும் ராஜ்யசபாவுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் தீவிரம் காட்டினார். அந்த தீவிரத்தன்மை தான் அந்த ஒற்றை தலைமைன்னு எடப்பாடியில் போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் உட்காந்து பேசி யார் எந்த நிலை, யார் கட்சியில் அந்த சைனிங் அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத மீண்டும் அமர்ந்து பேசி அவர்களுக்குள் ஒரு முடிவு பேச்சுவார்த்தையின் மூலமாக நிச்சயமாக முடிவு எடுக்கலாம். விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டு போவதில்லைங்கிற அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் எல்லோருமே திரு ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்கள் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அவர்கள் நிச்சயமாக கட்சியை ஒன்றுபடுத்துகிற பொழுது மீண்டும் ஒரு வலிமையான சக்தியாக வரும். அப்போ யாரோட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பெரும்பாலான 90% கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. 1989 ஜே அணி ஜா அணி பிரிந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவானதில்லை. அப்படிப்பட்ட சூழல் தொடர்ந்து வந்து விடக்கூடாது. எனவே நாம் இணைந்து பயணித்தால்தான், ஒன்றுபட்டு பயணித்தால்தான் அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் என்பது எல்லா மட்டத்திலையும், இந்த 2 கோடி தொண்டர்கள் இல்லை 2 கோடி 6 லட்சம் தொண்டர்கள்லாம் சொல்கிறாரு. அவர்களுடைய கிட்டத்தட்ட 90% மேலே ஒரு 10% தொண்டர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரியும், உங்களுக்கு அதிமுகவோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க. 2.6 கோடி இருப்பாங்களா? 2 கோடி 6 லட்சம் பேர் இருப்பாங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகை கிட்ட 8 கோடி அதில் 4 ஒரு பங்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்கத்தில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் 17 லட்சம் பேர் வரைக்குமே இருந்தாங்க. அதை தொடர்ந்து 77 80 84 காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது வந்தது. ஒரு 28-30 லட்சம் உறுப்பினர்கள். செல்வி ஜெயலலிதா அவனுடைய வருவக்கு பிறகு அது கோடிகளுக்கு மாறுச்சு. பல பகுதிகளில் நகரச் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் வந்து கிராமமாக போய் உறுப்பினர்களை சேர்த்து அந்த உறுப்பினர்கள் படிவங்களை கொடுத்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் 1 கோடிக்கு குறையாது. 1 கோடி 1.5 கோடி அளவுக்கு. அப்போ தான் அந்த அம்மாவே 1 கோடி 1.5 கோடின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து அந்த பட்டியல்கள் அடிப்படையில் இப்போ பல பகுதிகளில் அந்த ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர் கையில் 5000 கார்டு 10,000 கார்டு இருக்கும். அவங்க அந்த பகுதியில் உள்ள உறுப்பினர்களை சேர்த்து அது ஒட்டுமொத்தமாக தலைமையில் கொண்டு கொடுக்குற போது அந்த எண்ணிக்கை என்பது நிச்சயமாக அவர்களுடைய கணக்குப்படி அது 2 கோடி, நிச்சயமாக 1 கோடி 1.5 கோடிக்கு குறையாமல் இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸோட எடப்பாடி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட அந்த வார்த்தை இருக்குது. நான் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி ஏறத்தாழ 72 to 87 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்த கட்சியை வழிநடத்தினார். அதன் பிறகு ஒரு 28-30 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவுமே கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி. கட்சி முக்கியம், சுயநலத்தை தவிர்த்து கட்சி முக்கியம் என்று கருதுவார்களே. ஆனால் இருவருமே விட்டு கொடுத்து, நிச்சயமாக இருவருமே என்பதை விடவும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து தொண்டர்களின் உணர்வை மதித்து, ஏன்னா ஒரு 10% 20% அப்படின்னா இப்படி ஆனாதான் விட்டு கொடுப்பாரு அப்படின்னா என்ன ஆகணும்? இதில் இல்லை குறைந்தபட்ச வாக்குகள் இப்போ ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியும். நீங்கள் உங்களுக்கு அதிமுக ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. நிச்சயமாக எவ்வளோ வந்ததை எடப்பாடி விட்டு கொடுப்பாரு அப்படின்னா எவ்வளோ வந்தால் விட்டு கொடுப்பாரு? மிக மோசமான ஒரு தோல்வி என்று வருகிற பொழுது எது பாஜகவை விடவும் 1% 2% வாக்கு குறைந்த அளவு வந்துவிட்டால் நிச்சயமாக விட்டு கொடுப்பார் என்பதுதான் என்னோட. ஆனால் வருகின்ற கருத்து கணிப்புகள் பார்க்கும் பொழுது பாஜகவை விட அதிமுக நிச்சயமாக ஒரு 3-4% அதிகம் பெறுங்கிற மாதிரி தெரியுது. சில தொகுதிகளில் 1% குறைவாக பெற்றால் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுக பாஜகவை விட சில எண்ணிக்கை 1-2-3% அதிகம் தான் பெறும் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி விட்டு கொடுப்பாரா, என்ன பண்ணுவார்? அப்படி அதிகம் ஏற்பட்டு கட்சி வளர்ச்சி பாதையில் போகிறது என்கிற உணர்வு வருகிற பொழுது 2026 வரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு வரலாம். ஆனால் இந்த 2026 ஆட்சி கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டுமென்றால் இந்த மீதம் உள்ள வெளியில் இருக்கிற ஒரு 3-4% அதுவுமே நமக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வேணும். ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது அங்கே நான் இணைந்து பயணப்படுவேன் அப்படின்னு அமமுகவை வழிநடத்துகிற திரு டிடிவி தினகரன் சொல்லுகிறார்.
திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு குறைந்தபட்சம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தை தாண்டி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு 4-5% வாக்குகள் ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இந்த பின்னடைவு என்பது 2026 தேர்தலில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை மீண்டும் தரும். ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு தோல்வி. ஏன்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ் டிடிவி பற்றி சொல்கிறீங்க, இவங்க பின்னால் அந்த வாக்கு சதவீதம் இருக்கா இல்லையாங்கிறது தேர்தலில் தான் தெரியுமா? நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு தான். அதாவது அமமுக ஏற்கனவே ஒரு 4-4.5% தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சு 2021 தேர்தலில் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் 42 பேருடைய வெற்றியை அமமுக வேட்பாளருடைய வாக்கு சதவீதம் அந்த வெற்றியை தடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல்களாக தான் இருக்குது. அதனால தான் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு 15 தொகுதிகளாவது அமமுக கொடுங்க, அவர்களையும் நம்மோடு இணைத்து பயணிப்போம் அப்படின்னாரு. அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டுருச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிலை மீண்டும் 2026 வந்ததுன்னா கட்சி மிகப்பெரிய பின்னடைவு. மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதைத் தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் தேர்வி, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து விட்டால் கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சோர்வடைந்து பின்னடைவுக்கு போயிடுவாங்க. மீண்டும் இன்னொரு தேர்தல் வரைக்கும் அவர்களால் களப்பணி ஆற்ற முடியுமா என்கிறது சந்தேகம். எனவே ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு இருக்குது. அந்த உணர்வோடு இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. முக்கியமாக தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் டிடிவி வெளியேற்றப்பட்டார், தனி கட்சி ஆரம்பித்தார். அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத தேர்தல் நிரூபிக்கும் அப்படின்னு பார்த்தா கடந்த டிடிவி எடுத்துக்கிட்டால் 2019, 2021 அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் சரிவு தான் அது. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குங்கிறது தெரியல. அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக முக்கியமாக முக்குளத்து சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களை ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் இழக்க அல்லது வந்து அவங்களுடைய வேல்யூ மதிப்பை குறைக்க செய்திருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை இப்போ முக்குளத்தூர் சமுதாயினுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவில் ஒரு கணிசமாக இருக்கிறது என்பது காலங்காலமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆனால் தலைவர்கள், பெரிய தலைவர்கள் காணாமல் போயிட்டு இருக்காங்களே. இல்லை பெரிய தலைவர்கள் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், இவங்க ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். அடையாளம் இல்லாத பல தலைவர்கள் நிச்சயமாக முக்குளத்தில் இருக்கிறாங்க. முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் பின்னணியில் இருக்கிற அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக அதிமுக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து கட்சியில் இணைப்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அது ஏன் செய்யணும்? இப்போ அந்த தலைவர்கள் அவங்க யார் தன்னை பிரதிநிதிப்படுத்துவாங்களோ அந்த சமூகத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் அவர்களெல்லாம் சின்ன சின்ன தலைவர்களாக ஆனதுனால அந்த சமூகமே தலைவர்கள் இல்லாத சமூகமாக அதிமுகவில் குரல் ஒலிக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாத சமூகம் மாறிடுச்சா? இப்போ இருக்கின்ற சில மாவட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்களே போதுமானவர்களா? இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு நிச்சயமாக பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அது வாக்குகளாகவும் இருக்கிறது. ஆதரவாளர்கள் நிலைப்பாடு என்பது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த முன்னாள் அமைச்சர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகளை காட்டிலும் அடையாளப்படுத்த தலைவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஆதரவும் வாக்குகள் இருக்கிறது. அதுவும் சிந்தாமல் சிதறாமல் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று மரியாதை குறித்து எடப்பாடி பழனிசாமி கருதுவாரேயானால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைவது தான் அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. ஆனால் அது அறிகுறி தெரிந்து நினைக்கிறீங்களா திரு எடப்பாடி கிட்ட? இல்லை, அவருடைய நோக்கம் செயல்பாடு என்பது ஒற்றை தலைமை, கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை செயல்படுத்தியும் வருகிறார். அதிலிருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, இந்த வாக்கு சதவீதம் என்பதும் எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு அதிகமான வாக்கு சதவீதம் வந்துடுச்சு, 4 இடங்களில் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா பாப்போம் ஒரு கை அப்படின்னு போயிடுவார். முக்கியமாக எதுக்காக அண்ணாமலை அப்படி சொல்லணும்? கட்சியை உடைக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பாஜகவோட குறைந்த வாக்கு சதவீதம் வந்தால் அதிமுகவை உடைக்க பார்த்து தன்னுடன் சேர்த்து கொள்ளலாம். அந்த பிரிவுகளை உருவாக்குவது, அந்த பிரிவுகள் பிரிந்து கிடக்கின்ற எதிர்க்கட்சி, ஒரு வலுவான எதிர்க்கட்சியோடைய நிலை தான் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை அவங்க நிகழ்த்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் மத்திய பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன, மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய வியூகங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு விஷயம் நீங்கள் இதை புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னதுனால சொல்கிறேன். திமுகவை சேர்ந்த பல
முன்னாள் அமைச்சர்கள், அது இந்நாள் இருக்கின்ற அமைச்சர்கள், அவர்களுக்கு எதிராக எல்லாம் மத்திய அரசுடைய நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்குது. வருமான வரி சோதனை, அப்புறம் அமலாக்கத்துறை, இடி எல்லாம் நடக்குது. ஆனால் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் பேரும் பல குற்றச்சாட்டு இருக்கின்றன. எடப்பாடி பேர்லேயே குற்றச்சாட்டு இருக்குது. என்னதான் தனியாக அவர்கள் கூட்டணியிலிருந்து தனியே செய்தால் கூட பெருமளவுக்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கவில்லை தானே? மத்திய அரசும் எடுக்கவில்லை, மாநில அரசும் எடுக்கவில்லை. மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு 96 பக்கம் 12 அமைச்சர்கள் மேலே ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு, ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுப்போம், இது எல்லாமே ஆதாரபூர்வமான எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திரு ஆர்எஸ் பாரதி கோர்ட்டுக்கு கூட போனார். கோர்ட்டில் போயிட்டு இதுமாரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். 3 ஆண்டுகள் ஆகிடுச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கே லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கிட்ட தானே இருக்குது. அதே போல் இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களை ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் விசாரித்தறிந்து தண்டனை கொடுப்போம்னார். 3 ஆண்டுகள் இருந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. மத்திய அரசுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஈடியோ சிபிஐயோ மற்றதோ வரலை அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு ஆதாரபூர்வமாக சரியான ஆவணங்கள் அல்லது புகார்கள் சென்றால் இடிக்கோ சிபிஐக்கோ மற்றதுக்கு நிச்சயம் அவங்களும் நடவடிக்கை எடுப்பாங்க. போனதா தெரியலை. முக்கியமாக மாநில அரசு எடுக்காமல் இருக்கிறது, ஸ்டாலின் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ நடவடிக்கை எடுத்தோம்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மேலே ஒரு அனுதாபம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தயங்குறாரு ஸ்டாலின், தயங்குறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கத்தானே செய்யுது. ஒரு 2 விதமான விமர்சனம் இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு விமர்சனம், இன்னொன்று அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருச்சு, ரகசிய உடன்பாடு அப்படிங்கிற. ஆமாம், ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற விமர்சனமுமே பொதுவெளிகளில் இருக்குது. அந்த விமர்சனத்திலும் எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல. நமக்கு ஏற்படுகிற சந்தேகம் என்பது இதுதான். நீங்கள் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் 96ஆம் ஆண்டு அந்த ஆட்சி 91-96 செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி போனவுடனே ஏறத்தாழ ஒரு 14 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் வந்தது. 3 நீதிமன்றம், சிறப்பு தனி நீதிமன்றத்தை போட்டு ஒரு 6-7 அமைச்சர்கள் மீது தண்டனை, குற்றச்சாட்டுகள்லாம், விசாரணைலாம் இருந்தது. இதே கருத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார், பிரச்சாரத்தின் போது சொன்னார். மாநில அளவில் மாவட்ட வாரியாக கூட சிறப்பு நீதிமன்றங்களை போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் எல்லாருமே, அரசு அதிகாரிகள் உட்பட அனைத்து பிரிவினர் மீதும் வழக்கு போட்டு அவர்கள் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவில் கொண்டு போய் சேர்ப்போன்னு சொன்னார். ஏன் இல்லை? அதுதான் சந்தேகம். என்ன காரணம்? அதான் ரெண்டு விதமான பார்வை இருக்குல்ல. ஒன்று ஏன் அப்படிங்கிற கேள்வி இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ அண்மையில் நடந்த ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில், துணைத் தலைவர் இருக்கையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். பல முறை திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவை சார்ந்தவர்களும் இது மாதிரி அவையினுடைய மரபு விதிப்படி நாங்கள் கொடுத்த துணைத் தலைவரை தானே நீங்கள் இருக்கையில் அமர வைக்கணும், அவருக்கே அந்த பிரதான இருக்கை கொடுக்கிற போது இருக்கை தொடர்பான முடிவு எடுக்க வேண்டியது சபாநாயகருடைய தனிப்பட்ட விருப்பம். எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டுமே இருக்கை கொடுக்கணுங்கிறது தான் அவையினுடைய மரபு விதி. அதுதான் பாரம்பரியமாக நடக்குது. துணைத் தலைவர் கொறடா, துணை கொறடாலாம் நீங்கள் உங்களுடைய கட்சியினரை திருப்திப்படுத்துவதற்காக கொடுக்குறது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் எங்கே இடம் கொடுக்கணுமோ அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னார். ஆனால் ஒரு நாள் எந்திரிச்சு முதலமைச்சர் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்கலாம்னு. மறுநாளே அவரை தூக்கி பின்னாடி போட்டாங்க, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி போட்டாங்க. அப்போ இந்த சந்தேகம் வலுப்புறது இல்லை. ஓபிஎஸ் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி சீட்டில் கொண்டு போய் போட்டாங்க. அப்போ இந்த சந்தேகம் வலுப்படுதில்லை. அதுதான் இப்போ பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. பாஜக உடைக்க நினைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால அண்ணாமலை எதுவும் நடக்கலாம். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.